Thank you so much for your lovely support for the last video. எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி நல்லா வளரணும். நிறைய கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக சில பேர் பர்சனலாக இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ அவர் வந்து லடாக்லாம் போயிருக்காரு, எனக்கு தெரியாமலே எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. ரெண்டுமே வந்து இட் இஸ் பப்ளிக் நியூஸஸ். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது தப்பு, அப்படி கிடையாது, நீ எப்படி மோட்டோ பிளாகர் சொல்லலாம். நான் போன வீடியோவில் சொல்ல நினச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் Z900 காஸ்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த ஓவரால் இந்த ஒரு வருஷத்தில் நான் வண்டிக்குன்னு ஒரு பார்ட்ஸ் மாற்றினது, சீப்பஸ்ட்டான டயர் ஃபார் சூப்பர் பைக் வாங்கினீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு பெட்ரோலுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு செலவாச்சு. பார்ட் டைம் பண்ணிலாம் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. யாரோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க பைக்கிங் இன் சென்ஸ், இது வர முடிய போகிறது கிடையாது. Hi guys, welcome back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for your lovely support for the last video. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீடியோ வந்து இட் இஸ் லைக் ரொம்ப நாள் மைண்டில் ஹிட் ஆகின இந்த விஷயம் நிறையா பார்த்து தென் ஒரு பாயிண்டில் வந்து அட்லீஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அது எஜுகேட் பண்ணணும். நோ ஸ்டன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி வாங்கக்கூடாது, ப்ளஸ் வந்து அவங்க ஏர்ன் பண்ணி வாங்கினா இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு சூப்பர் பைக் ஓன் பண்ணுறது ஈஸி, பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு. அதாவது நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த வண்டியை வந்து நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சும்மா வாங்கி வீட்டில் தூங்குதுன்னா அது வேறு ஸ்டெனாரியோ. ஸோ பேசிக்காக வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்ல வேண்டிய நினச்ச சில பாயிண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைக்கில் எவ்வளோ ஒரு விஷயத்தில் மெயின்டெனன்ஸ் வரும். ஆஸ் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா, இந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் ஏர்னிங் இட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு நான் போன வீடியோவில் சொல்ல நினச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த செட்டப்பில் உட்காந்து மேக் பண்ணுறது வந்து பிகாஸ் லாஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. உண்மையை சொல்லணும்னா வந்த எல்லா மெசேஜஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்த என்டையர் கமெண்ட்ஸுமே வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ். யாருமே வந்து அதை வந்து இல்லை ப்ரோ நீ சொல்கிறது தப்பு, அப்படி கிடையாது, நீ எப்படி மோட்டோ பிளாகர் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யாருமே வந்து எதுவும் சொல்லலை. அப்போ புரிஞ்சது. ஸோ எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி நல்லா வளரணும், நம்மளும் என்ஜாய் பண்ணணும், கூட இருக்கவங்க என்ஜாய் பண்ணணும், ரோட்டில் இருக்கவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றது எல்லோரும் திங்க் பண்ணிங்களா தெரிஞ்சது. நிறைய கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதை நான் படிக்க முடியாது. ஆக்சுவலாக அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தது. இன்ஸ்டாகிராமில் 2-3 மெசேஜஸ் வந்தது, அதை நான் உங்கள்கிட்ட நான் ஜென்ரலாக ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் சூப்பர் கூல். அண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய பேர் பைக்கிங் கம்யூனிட்டி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் பர்சனலாக இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ அவர் வந்து லடாக்லாம் போயிருக்காரு, நீங்கள் என்னென்னா அவர் பற்றி இப்படி சொல்கிறீங்க, அவர் எதுக்கு இது பண்ணார், அப்படி வீலிலாம் பண்ணார், சப்ஸ்கிரைபர் கேட்டால் தான் பண்ணார், நீங்கள் நான் அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து யாரையும் நான் நேம் பண்ணி அந்த வீடியோ பண்ணலை. ஆனால் நீங்கள் அந்த சேனல் பார்த்தனால உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் உடனே வந்து கிடச்சிருக்கலாம். சில பேர் வந்து எல்லா சேனல்லையும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இவர் எல்லா சேனல்லையும் சொல்கிறாரு, இவர் என்ன சேனல் பார்க்குறாங்கன்னு. சில பேர் அந்த சேனல் மட்டும் படியாக பார்க்கறதுனால அவர் பேரை போட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க, இந்த சேனல் பேர் தான் ப்ரோ, இவர் தான் ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ மை இன்டென்ஷன் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் பர்சன். பிகாஸ் நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு 4-5 பேரை பார்க்கலாம், பட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ என் சப்ஸ்கிரைபர் கேட்டார் நான் வீல் பண்ணேன், அது எப்படி ப்ரோ தப்பாகும், அது அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுறாரு, ஒரு லவ் இருக்குது, ஒரு ஹியூமனிட்டியில் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து எனக்கு தெரியாமலே எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ இது வந்து மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாயை திறந்து பேசினா தான். நம்ம கூட ரைட் பண்ணுறவங்கள அப்படி யாராவது ரைட் பண்ணாங்கன்னா அப்படி பண்ணாதீங்களா தம்பி, அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, யாருக்கும் நல்லது கிடையாதுன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நியூ இயர் அன்றைக்கி நைட்டோ இல்லை மற்ற நாளில் மெரினா பீச்சில் ஸ்டண்ட் பண்ணாலும் தப்பு தான், நார்மல் டேஸில் சப்ஸ்கிரைபர் கேட்டான்னு சொல்லிட்டு ரோட்டில் வீலி பண்ணாலும் தப்பு தான். ஸோ அந்த போலீஸ் அங்கே யாரை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் இங்கேயும் போலீஸை தான் பார்ப்பாங்க. என்ன வித்தியாசம், இங்கே சம்டைம்ஸ் நீங்கள் ஜாக்கெட் போட்டு வந்துருப்பீங்க, இல்லைனா ப்ராப்பராக நல்ல ஒரு பிராண்டட் ஏஜிவி ஹெல்மெட் போட்டு வந்துருப்பீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அங்கே பசங்க எதுவுமே போடாமல் இருப்பாங்க. ரெண்டுமே வந்து இட் இஸ் பப்ளிக் நியூசன்ஸ். ஸோ ஆப்வியஸாக வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம் தான் நடக்கும். ஸோ டோன்ட் ட்ரை டு டூ திஸ். நீங்களும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. பேசிக்காக யாரையும் வந்து வீலி பண்ணலாம் கேட்காதீங்க. தட் இஸ் தேவையில்லாமல் அவங்கள மாட்டி விடாதீங்க. ஸோ இந்த வந்து டிண்டர் வைசர் நம்பர் பிளேட் இல்லாமல் வீலி பண்ணால் நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு முட்டாள்தனம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கம் டு நோ நான் எதோ சொல்ல வரேன், எவ்வளோ சீரியஸான இஷ்யூ இஸ் ஹேப்பனிங். பிகாஸ் இங்கே வந்து நிறையா மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன் வெளில போயின்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீக்கெண்ட் ரைடில் ஒருத்தவங்க போகிறாங்க, கிராஷ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு சேனல் ரெடியாக வந்துடுவாங்க. அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து இவங்க ரேஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே ரேஸ் பைக் அப்படின்னு.
அவங்கள பொறுத்த வரைக்கும் ரைடிங் கேஸ் போட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க, ஃபுல் ஃபேட் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா முடிஞ்சிச்சு. அதை பொறுத்த வரைக்கும் ரேசிங் பைக். ஸோ அதுமாதிரி சேனல் நிறையா இருக்குது. ஸோ கம்மிங் டு த மெயின் வீடியோ, ஒரு வருஷம் நீங்கள் பைக்கை வந்து என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓன் பண்ணோன்னா எவ்வளோ உங்களுக்கு செலவாகும் Z900 அப்படி சொல்லலாம்னு நினச்சேன். Z900 மட்டும் கிடையாது, நீங்கள் ZX 10R வச்சுக்கலாம், இல்லை S1000R வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ட்டு 10% 20% நீங்கள் டிஃப்ரென்ஸ் போட்டுக்கலாம். Z900 காஸ்ட் மட்டும் சொல்கிறேன். செகண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் மந்த் ஒரு 1000 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு 6000 செலவு பண்ணிட்டீங்க பெட்ரோல். அதுக்கப்புறம் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு 6500 பில். ஸோ இதை பற்றி நம்ம போன வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுலேருந்து அடுத்த வர 12000 கிலோமீட்டர். இந்த 12000 கிலோமீட்டரில் என்ன நடக்கும், நீங்கள் எவ்வளோ காஸ்ட் வரும்னு நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட்டு, செகண்ட் சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட்டு, தேர்ட் சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய வீடியோ சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அது புட் டுகெதர் மொத்தமாக போட்டால் எவ்வளோ காஸ்ட் வரும்ன்ற சொன்னால் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி ஐடியா கிடைக்கும்ன்றதை நான் திங்க் பண்ணுறேன். அதை நான் சொல்லலாம்னு விரும்புகிறேன். ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த 12000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். அதில் 2 சர்வீஸ் வரும். ஒன்று 6000 கிலோமீட்டரில் ஒன்று வரும், இன்னொன்று வந்து 12000 கிலோமீட்டரில் வரும். இந்த 6000 கிலோமீட்டர் சர்வீஸ் ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ காஸ்ட் வந்தது சர்வீஸ் காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7300 ருபீஸ் 6000 கிலோமீட்டர் சர்வீஸில், அதாவது செகண்ட் சர்வீஸில். தென் 12000 கிலோமீட்டர் வந்தபோது, அதாவது தேர்ட் சர்வீஸ்க்கு வந்து எனக்கு வந்து 11500 ஆச்சு, 11500. இதில் வந்து இந்த ஓவரால் இந்த ஒரு வருஷத்தில் நான் வண்டிக்குன்னு ஒரு பார்ட்ஸ் மாற்றினதுக்கு ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ஃபில்ட்ரு அதெல்லாம் விட்டுருக்கேன், ஏர் ஃபில்ட்ரு மட்டும் மாற்றிருக்கேன். ஏர் ஃபில்ட்ரு மட்டும்தான் நான் தேர்ட் சர்வீஸில் மாற்றினேன், அந்த 12000 கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு 18000 கிட்ட வந்துடும். இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா சர்வீஸ் மட்டுமே. ஸோ சர்வீஸ் மட்டும் தான் காஸ்ட்டாக, அதுக்கப்புறம் வேறு பார்ட்ஸை மாற்றலை. சரி ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு செலவு வராதான்னு நீங்கள் நினச்சின்னா தப்பு. ஒரு கிலோமீட்டர் ரைட் பண்ண டயர் வியர் ஆகும். ஸோ டயருக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 10000 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாருமே டயர் மாற்றிருப்பாங்க. நம்ம இன்னும் மாற்றாமல் இருக்கோம். பிகாஸ் ஐ ஃபீல் இட்ஸ் குட். என்னால் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டேன் ரைடிங் ஸ்டைலை. ஸோ டயர் வந்து ஸ்டாக் டயரே நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஒரு 36000 வரும். இல்லை எனக்கு அது வேணாம், அதோட நான் வந்து விலை அதிகமாக பெட்டராக போகணுன்னா ஒரு 42000 நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோவில் இப்போ டயர் வச்சுருக்கேன், அது வந்து 27000 வரும். ஸோ 2 சர்வீஸ் வந்து மொத்தம் 18000 வரும். ப்ளஸ் வந்து டயர் மட்டுமே நீங்கள் அந்த சீப்பஸ்டான டயர் ஃபார் சூப்பர் பைக் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு 27000 ருபீஸ் வரும். ஸோ இதை மூணுத்தையும் நீங்கள் சேர்த்தினாலே 45800 45800 ருபீஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டாக் ப்ராப்பராக ரைட் பண்ணிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதானே ப்ரோ, 45000 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பேசிக்காக வந்து நீங்கள் வண்டி ஓட்டணுன்னு வாங்குறீங்க, வண்டி வீட்டில் வச்சுக்கிறதுக்காக வாங்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வண்டி ஓட்டணுன்னா 12000 கிலோமீட்டர் நம்ம ஒரு கால்குலேஷனில் பேசிகிட்டு இருக்கோம். 12000 கிலோமீட்டர் ஓட்டணும்னா என்னோட Z900 ஆவரேஜாக 17 கிலோமீட்டர் தரும் மைலேஜ். அதாவது ஹைவேஸில் ஒரு 19 கிலோமீட்டர் மைலேஜ் தரும், சிட்டிக்குள்ளே ஒரு 14 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஆவரேஜாக 17 கிலோமீட்டர் மைலேஜ் வச்சுக்கலாம். டோட்டலாக எவ்வளோ பெட்ரோல் நான் இதுக்கு போட்டிருக்கேன் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 705 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டிருக்கேன். எப்போவுமே ஸ்பீட் பெட்ரோல் தான் போடுவேன். ஸ்பீட் பெட்ரோல் ஆவரேஜ் ரேட் வந்து 104 ரூபா 105 ரூபா அந்த மாதிரி இருக்கும், 106 ரூபா இருக்கும். நான் 104 ரூபா வச்சு போகிறேன். ஸோ 705 அதாவது லிட்டர்ஸ் தேவை இன்ட்டு பெட்ரோல் ப்ரைஸ் போட்டோன்னா மொத்தமாக 73411 ரூபா, அதாவது 73411 ருபீஸ் எனக்கு பெட்ரோலுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு செலவாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 45800 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,19,000 நம்ம வந்து நம்ம வண்டி என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செலவு பண்ண வேண்டிய காஸ்ட். சரிங்களா? இப்போது நீங்கள் வேலைக்கு போல் ஒரு பார்ட் டைம் பண்ணிலாம் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இல்லை ப்ரோ நான் இவ்வளோ 12000 கிலோமீட்டர் ஓட்ட பண்ண 5000 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா இன்னும் இதில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 35000 கம்மி பண்ணலாம். ஸோ அப்படின்னு பார்த்தாலும் 73000 ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க பைக்கிங் இன் சென்ஸ். இதோட முடிய போகிறது கிடையாது. ரைடிங் கேஸ் ஃபுல்லாக வாங்குவீங்க, அதுவே ஒரு 20000 வந்துடும். ட்ரிப் போவீங்க, ஸ்டே பண்ணுவீங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் பேசிக்காக உங்கள் ரைடிங் கம்யூனிட்டின்னு வந்துட்டீங்கன்னா. ஸோ சூப்பர் பைக்கு ஹேண்டில் பண்ணோன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பேர் மினிமம் 1,19,000. ஆமாம், ஆக்சுவலாக 1,19,000 முடிய போகிறது கிடையாது. கரெக்டாக ஒரு வருஷத்தில் உங்களை வண்டியோட இன்சூரன்ஸ் முடியும். இன்சூரன்ஸ் ஒரு 10,000 கிட்ட வந்துடும். 5000 கூட நீங்கள் இன்சூரன்ஸ் போடலாம், 12,000 கூட நீங்கள் இன்சூரன்ஸ் போடலாம். பட் ஆனால் பேசிக்காக இந்த காசு வரும். ஸோ திங்க் அபவுட் இட், டெவலப் யுவர் ஸ்கில், டேக் யுவர் ஓன் டைம். இஃப் யூஆர் ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா இவ்வளோ ப்ரெஷர் பண்ண தேவை. ஒரு வருஷத்துக்கு 1,20,000 நினச்சி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், உங்கள் வீட்டில் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ண நினச்சி பாருங்கள். நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா மினிமம்
1 லட்சம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 lakhs ஆச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணால் தான் உங்களால் சாட்டிஸ்ஃபைடாக வண்டி ஓட்ட முடியும், இல்லைனா உங்களால் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ அதை திங்க் பண்ணி யோசித்து வண்டி எடுக்கிறத பிளான் பண்ணுங்கள். தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் அண்ட் அட்வைஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ வந்து I just want to give that final information இந்த மாதிரி திங்க் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே ரைடிங் வீடியோ தான் வரும். அண்ட் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி ஃபீட்பேக் ஃபார் த லாஸ்ட் வீடியோ. உண்மையிலே நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிங்க, நல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப பாசிட்டிவ் அனுப்பிச்சிருந்தீங்க. நான் திங்க் பண்ணாத விஷயத்துக்கும் நீங்கள் உங்கள் பாயிண்ட்லாம் திங்க் பண்ணி நிறைய ஷேர் பண்ணிங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. And I'm always thankful to you guys. So as usual, stay safe, be happy and peace out guys. I'll see you guys in another video. Bye.